வீட்டுல குடிச்சிச்சு சொல்லி அதெல்லாம் ஆச்சுங்க. அது நானும் நேத்துல இருந்து ஃபோன் போட்டு தர சொன்னது போட்டே கொடுக்க மாட்டீங்க. நான் கூட சொல்லிட்டு இருக்கேன், கேட்க வர பாருங்களேன். சரி சரி போட்டு தருவீங்க. பேட்டிக்கு போட்டுறதா போட்டுறேன். ஜெய போடுறா நான் கொடுப்பேன். சரிங்க, போட்டு கொடுங்க. அது போட்டுட்டு ஸ்பீக் விளையாட்டு இது பண்ண வைக்கணும். அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஏதாவது வாங்குற விஷயம் தான் இருக்கும், பேசுங்க. சொல்லுங்கப்பா. இதுமா மொபைல் எடுத்துட்டான், என்ன பேசலாம் பேசு. பேசு ஃபோன் வேண்டாமா, இங்க இருந்து கேட்கறது நான் பேசுறேன். எப்படி ஜெயா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? எல்லாம் என்ன பண்றீங்க? சாப்பிட்டோமா. என்னம்மா இன்னத்துக்கு பண்ணிருக்கீங்க? தூங்கல நீங்க? என்ன பண்றீங்க? அப்பால என்ன பண்றாரு? மாமா மாமியில என்ன பண்றாங்க? இல்லப்பா, புளி உருக்குற வேலை இருந்துச்சு, சிலதான் உரிச்சிட்டு கொஞ்சம் இது போடலான்ட்டு, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தான் இருக்கு, அதை பண்ணிட்டு தூங்கிடலாமேப்பா. தூங்குமா, காலைல பாத்துக்கோங்க, ஆளுங்க வச்சு பாத்துக்கோங்க, நான் தான் சொல்றேன்ல. ஏமா நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க வயசான காலத்துல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, செஞ்சிடலாம். என்ன ஒண்ணும் இல்ல, இன்னும் 10 நிமிஷத்துல தேய்ச்சிடுறேன். பேத்தி இருக்காளா? அவகிட்ட பேசணும்னா போட்டுலான்னு பாக்குறேன். எங்க ஃபோன் போட்டா ஒழுங்கு எடுக்க மாட்டாளே, வந்துட்டாளா இல்ல வேலையில தான் இருக்காளா? திடீர்மா இதமா இருக்கு, அதை கொடுக்குறாருங்க. திடீர்மா இந்த போன் அதோட கேக்குது, அப்படியே பேசுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, என்ன என்கிட்ட என்ன பேசணும்? என்ன விஷயம்? ஆமா, எப்பதான் வரப்போற? லீவ் எல்லாம் போட்டியா இல்ல ஏதாவது சாக்கு சொல்ல போறியா? ஆமா, எப்ப வர? எப்ப வரேன்னா 12 மட்டும் தான் வர சொன்னீங்க, அப்ப வருவேன். இப்பயே ஃபோன் பண்ணி கேக்குறீங்க. அதெல்லாம் லீவ் போட்டாச்சு, வருவேன். சிலமே கோச்சுக்காத, கோவப்படாத, அதுக்குதான் ஃபோன் பண்ணேன். 5 நாள் மாதிரி வந்தா சரியா இருக்காது தங்கம். மாமன்கள் எல்லாம் வேற வரானுங்கல்ல, இந்த வாட்டி வேற எல்லாம் நிறைய பேர் இல்ல, உனக்கே தெரியும். கொஞ்சம் யார கட்டுற வேலைலாம் அப்படி தங்கம், முன்னாடி வாடி தங்கம். பாட்டி பாவம்ல, நான் மட்டும் செய்யணும்ல, ஆயாக்காவது கொஞ்சம் பாருடா. இந்த வாட்டி நிறைய வேலை இருக்குடி, நிறைய பேர் வராங்களோ, உனக்கே தெரியும். நம்ம அனுப்புறதுனா கூட கம்மியா அனுப்பிடலாம், வேலை நிறைய இருக்குன்னா வாடிப்பட்டு ஒரு 3 நாள் மாதிரி லீவ் போட்டு வந்து வீடெல்லாம் வேற கட்டி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். நம்ம அவங்க வரும்போது கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டா நல்லா இருக்கும்ல தங்கம். வந்துடி தங்கம், கொஞ்சம் முன்னாடியே. புரியல பாரு சொல்லலாம். விளையாடுறியா? ஆல்ரெடி 5 நாள் லீவு. ஐக்கியா, நீ ஆளை வச்சு வேலை பார்த்துக்கோ, நான்லாம் வரல. தங்கமே, என்னோட ஆளை வச்சு வேலை பார்த்தா நீ பண்ற மாதிரி இருக்குமா? வாடி வாடி வாடாடி, மாதிரி எல்லாரும் கூட வந்துருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வந்துருமா, நாளைக்கே கிளம்பிடுமா. வாமா, அம்மா இல்ல, வாடி தங்கம். முடியாது ஆயா, முடியாதுன்னா முடியாது, வெறுப்பேத்தாதீங்க. நீங்க ஆளை வச்சு கிளீன் பண்ணுங்க, மீதி வந்து நான் பாத்துக்கிறேன். நான் வரமாட்டேன். நாளைக்கு நாளைக்கு நான் தான் 2 நாள் கழிச்சு வரேன்ல, அவ்வளவுதான். ராஜத்தில அம்மா இல்ல, வாடியம்மா. நீ வந்தா நம்பி முடியும், வாடி. வேலை அடக்குடி, போட்டபடியே இருக்குது, வாடி தங்கம்ல. நீ அம்மா இல்ல, அம்மா இல்ல, நீ வாமா. எனக்கு புரியல, உங்க மருமகள் தானே வராங்க, உங்க பொண்ணுங்க தானே வராங்க, அவங்க தானே வாங்க. ஆனா உங்க டீச்சர் ஒட்டி கடைசியா போதுமா, அவங்க தலையில மேல வார்த்தை வேண்டியது. ஏன் மருமக பொண்ணுங்களை வேலை வாங்குறது? நீ வேற அண்ணா ஊத்தி விட்டுட்டு இருக்கீங்க, ஏன்னா 2 பேரும் அப்படிதான். நீ வேற வேலையே நாங்க 2 பேருக்கும். அந்த என்ன, நீ வாடி. இப்படிலாம் பண்ணாதாயா, பிளீஸ் ஆயா. முடியாதாயா, கெஞ்சாதாயா, பிளீஸ். அம்மா என்ன ஆயா பத்தாலும் பாவமா இல்லையா? 2 ஆயிரம் பாவம் தானே, வாடி தங்கம், வாடி. யோசிக்காதடி, செல்லல தங்கம்ல, வயிறோம்ல. நீ 20 நாளுக்கு அப்புறம் ஊர் சுத்தி பார்க்க நிறைய டைம் கிடைக்கும், யோசிச்சுக்கோ, வந்துரு. வாடி தங்கம்ல, வாடி. என் புச்சி இல்ல, நாளைக்கு வெடிக்காத்துல கொஞ்சம் கிளம்பி வந்துட்டு தங்கம், சொல்றேன்ல. அம்முல ஐயா, நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, வெடிக்கத்துல கிளம்பி வந்துருன்ற. ஏன் நான் படுத்துறேன். சரி, எனக்கு கொஞ்சம் நைட் வரைக்கும் டைம் கொடுங்க, யோசிச்சுட்டு கேட்டுட்டு சொல்றோம் ஐயா. ராஜத்தில வெடிக்கத்துல வந்துட்டு தங்கம், யாருதே கேட்கணும், எனக்கு புரியல. இப்ப யார்கிட்ட கேட்க போற? புரியல. யாரு நான் சொல்றீங்க கேட்க வேண்டிய, புரியல. எப்படின்னா கேட்டு வந்துட்டு தங்கம், வாடி. வேலையும் வேலையே ஓடாதுடி, எல்லா வேலையும் அப்படியே கலக்குவிடி. நீ வந்தாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க, வாடி தங்கம். காலையில சொல்றேன், எனக்கு தெரியாது நான் வரேனா வரலையா வரலாம். ஆனா நாளைக்கு காலையில சொல்றேன், நான் ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். நான் கேட்கணும் கூட கேட்கறேன்டி, வந்துடி தங்கம். யோசிக்கலாம் செய்யாதுடி, பின்னாடி பாட்டி என்ன கிட்ட உடனே சரி சொல்லி இப்ப யோசிச்சு சொல்றேன், கேட்டு சொல்றேன் சொல்றேன், புதுசா புரியல. வரமாட்டோம், பழைய பேச்சுலாம் கிடையாது. பழைய பேச்சு கிடையாது, எனக்கு புரியல, என்ன அப்படி சொல்றீங்க? பெருசாச்சு, வேலை பெருசாச்சு, எல்லாம் மாறிடுச்சுல்ல, அப்படி சொல்லு. அதனால இனிமேல் அவளுக்கு சில பேர் அனுமதி கண்டிப்பா தேவைப்படும். அதனால
அவளை நீங்க பழைய மாதிரி குழந்த மாதிரி நடத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கே ஒரு நாளை போட்டுக்கலாம். அதுக்குள்ள அந்த பொண்ணை வரவேற்கிறீங்க போல புரியல கதை. ஒரு குழந்தை என்ன சொன்னாலும் செய்யுதுன்றதுக்காக இப்ப பண்ணக்கூடாது. நம்ம காசுக்கு பாக்குறோமா இல்ல அது என்னமோ அவ செஞ்சு அவ செய்ய கூட தேவையில்லைங்க. அவளை வேலை வாங்கினாலே போதுங்க. அவ இருந்தாதாங்க எனக்கு இந்த வீடு ஒரு மாதிரி இதுவா தெரியும். அவ இல்லைன்னா எனக்கு வேலையே ஓடாதுங்க. எனக்கு புரியல. திருவிழான்னா அவர் இருந்தாதாங்க தெளிவா இருக்கும். அப்பதாங்க எல்லா வேலையும் கரெக்டா இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அப்ப தெரிய போகுது உங்க கதை. அப்பவும் என் பேட்டி தான் இந்த திருவிழாவை எடுத்து நடத்துவா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அவ்வளவு புருஷன் வந்து நிறைய ஆள வராங்க அதானே. ஏன் நீங்க வேற அவ இன்னும் சரி சொல்லி நானும் முடிச்சிட்டு இருக்கேன். இருங்க அம்மா என்னடிட்டமா சொல்றேன். நாளைக்கு காலையிலயே எனக்கு சொல்றேன் என்ன கதை. இப்ப என்ன எதுவுமே கேட்காது. ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோ. காலையிலே சொல்றேன். நிஜமா என்னால வரனா வரலையான்னு சத்தியமா என் முடிவை சொல்ல முடியாத. நான் காலையில சொல்றேன். ஆனா உனக்காக நான் பேசுற முயற்சிக்கிறேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோல. என் செல்ல கண்ணு குட்டி இன்னும் பதிலுக்கா காட்டுல கத்துனப்ப காலையில பண்ணிடு. தயவுசெய்து வரேன்னு பண்ணிட்டாங்க. நாளைக்கே வர பார்த்துட்டாங்க. என் வயிறல்ல என் தங்க பேட்டியில என் அம்மால நீ. சரி நீ வருவேன்னு நம்புறேன். எல்லாரும் தூங்குங்க நாங்க வைக்கிறோம். நாளைக்கு காலையில பண்றேன். பேயுங்க. குட் நைட் எல்லாருக்கும். ஒண்ணு தாத்தா குட் நைட் தூங்க பார்த்து பத்திரமா. ஏத்தி அப்படி வைக்கலன்னு சொன்னா கட் பண்ணிட வேண்டியது. நம்ம கிட்ட தான் பேசுறதுல ஒண்ணும் இல்ல. சொல்ல மாட்டாங்க மச்சா மாட்டாங்க. இப்ப கூட பேத்திக்கு பேசணுன்றது இந்த போன் நாமெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன தங்கச்சி திருவிழாவை நீங்க எடுத்து நடத்துற மாதிரி தெரியுது. எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியாதுல்ல புரியாது. அவங்க என்ன நாளைக்கு கூப்பிடுறாங்க. நிறைய பிளான் வச்சிருக்கோம். அதனால முடியாது. திரும்பி அவங்க குட்டி தெரிஞ்சுங்க. சொல்லல இந்த லட்சணம் தெரிஞ்சுதான் நான் எதுவுமே சொல்லல. இத பத்தி நம்ம ரூம்ல பேசலாம். அமைதியா இருக்கும். எனக்கு தெரியாது 3 போயிடுச்சு. ஆகட்டும். ஒண்ணு 3 கடமை இருந்துக்கணும். இப்படி பண்றீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதான் சொல்றேன்னா அதுவா இருக்காது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது இப்ப நான் கேட்கல. என் கைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது யாரும் நான் யாரு சோதிக்காதீங்க. உங்க பக்கம் திரும்ப மாட்டேன்ற வைராகத்தால இருக்கு. இது அப்படியே விடுறீங்களா? பாரு 3 கட்ட 3 சரி பண்ண சொல்லிட்டேன். அழுத்துருவீங்க. நீங்க இது பண்றீங்க. நம்ம செல்லம் தானே. நீங்க செல்லத்துக்கு கொடும்படுத்துறீங்க. நான் கூடதான் சொல்லுவோம். நான் கேட்கறேன் தெரியல. இல்லெல்லாம் அப்படிதான். அது என்னவோ தெரியாதுடா. அங்க போனா அவளை கையிலேயே கொடுக்க முடியாது. நின்று 10 நிமிஷம் பேச மாட்டாடா. அங்க நின்ன ஒருத்தன் கூடுவாங்க, இங்க நின்ன ஒருத்தன் கூடுவாங்க. இது எங்க அது எங்க அது எங்கப்பா. 15 நாள் பம்பரமா தான்டா தெரியும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா 5 நிமிஷம் நின்னால பார்க்க முடியாது. எப்ப தூங்குறா எப்ப எழுந்துக்கிறா எங்க தூங்குவா எதுவுமே தெரியாது. எப்ப பாரு எல்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்கும். எட்டு திருவிழாக்காக இது புள்ளிடுறது அது சூப்பர் எப்பா எவ்வளவு வயலுக்கு போறது எங்களுக்கு தெரியாது. அப்படிதான் தெரியாது அந்த ஊர்ல. ஏன் ஆயத்தை கத்திக்க வருதுன்னா உங்ககிட்ட பேசுறது வேறு எங்களுக்கு இல்லப்பா. நீங்க பேசுங்க. நீங்களே உங்க தங்கச்சி வேலை செய்யும் பாத்துக்கோங்க. சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். வேண்டாம் ஒரு வேண்டாம் அப்போ வேண்டாம் வந்து கருத்துல சொல்லிடு. வேண்டாம் இதை பத்தி நம்ம பேசிக்கலாம். ரூம்ல பேசலான்னு. சரி இருக்கிறதும் வலிக்குதம்மே. அப்ப கேட்டுக்கோங்க கூட. நீங்க ஸ்பீடு வட்டியை போட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன ரூம் பண்ணி குடுத்த மாதிரி பார்த்தா ஃப்ராடு. நீங்க ஏமாத்துக்கிட்டு என்ன மாத்த நாளைக்கு நம்ம கிளம்புறோம். நீங்களுமா? நீ கிளம்புறேன்னா அப்புறம் நானும் இருந்து என்ன பண்றது? நீ கிளம்பி முடிப்பா எல்லாமே கிளம்புறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்ப தேவையில்லைன்னா டாடி நான் காலையில சொல்றேன். அது எனக்கு தெரியல. நான் என்னன்னு காலையில சொல்லட்டுமா? சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில சொல்லு. சரி அந்த டியூட்டி பார்க்கறதுக்காக டபுள் டியூட்டி ஆகல. சரி இப்ப போயிட்டு உங்க ரெஸ்ட் இருக்கும். ஆமா சாயந்தரம் கிளம்புற மாதிரி இருக்கும்ல. கிளம்புற மாதிரி இருந்தா நீ டபுள் டியூ பார்ப்ப. சரி எல்லாம் கிளம்புங்க. நாளைக்கு கிளம்புற மாதிரி இருந்தா காலையில சொல்லுடா. என்ன பார்த்துக்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் போய் கிளம்பி தூங்குங்க. நைட்டு டைம் ஆயிடுச்சு இல்ல? ஓகே அப்ப எல்லாருக்கும் குட் நைட். முடியாது. அண்ணி வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். வாங்க எவ்வளவு தரேன். தயவு செஞ்சு போலாம்.
கடி இருக்கு. சரி எல்லாருக்கும் குட் நைட், வாங்க போலாம். ஆமா, ஏன் நினைக்கிறேன் இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சோதிக்காத ஒழுங்கா வாங்க. பரவாயில்ல. ஏன்டாப்பா ஏன் உட்காந்துருக்க? பரவாயில்ல, சொல்லுங்க. அப்புறம் என்ன கதை? அவங்க விருப்பி தங்க வாங்க. இப்ப நீங்க எதுக்கு பிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? சும்மா தண்ணி போட்டுட்டு இருக்கேன் வாங்க. அப்புறம் என்ன? சொல்லுங்க. சரி நான் உங்களோட போய் இன்னைக்கு அங்க தூங்கலாமா? வரியா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? புரியல. ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன், விருப்பிட்டு இருக்கு நீ. அது வந்து இது வந்து பக்கத்துல உட்காந்து சமாளிச்சுக்கலாம் வா. மரத்தோரல்ல அவர் சரியில்லை, நீங்க வேற விளையாடாதீங்க. பரவாயில்ல, அப்ப அவன் கோர்ட்டுக்கு போயிட போறான். ஊருக்கு போற வேலைலாம் இருக்கு, வெறுப்பேத்தாத வந்துடு. அவனை காண்டாக்காது, நம்ம இங்க பேசிக்கலாம் வா. கடைசியா கேட்கிறேன், வரியா? வந்துட்டேன். என்னடா இப்படி வந்துட்டேன்? சும்மாதான். அதை கூட என்ன பத்தி பேச மாட்டேன். நீதான் ஒரு நாள் நிறைய விஷயம் பார்த்த. நம்ம டேரக்டா பார்க்கணும் தான். அண்ணன் தானே? என் மாப்பிள்ளை விருப்பத்துக்காக கேண்டீன் எடுக்கும் மேல அண்ணன் தானே. என்ன இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. கழிச்சு விடுங்க. அதெல்லாம் முடிய போராட்டி முடியாது. என்னதான் உங்க சிலம்பு சொன்ன எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஆமா இவர் ஒன்றும் பண்ணலமா? நீ என்னமா ஒரு பத்தி சொல்லிட்டேன். ஒரு மொத்தம் கொடுத்தா அதுக்கு அப்படியே திட்டுவேன், எனக்கு புரியல. உங்களால நிறைய கழிவு ஊற்றிருக்கணும். எனக்கு திட்டம் வராததுனால நான் முழிச்சுட்டு இருந்தேன். என்னடா சொல்ற? எங்க அம்மா கூட தரலோக்கல் இறங்கி திட்டிட்டு போனாங்க. அப்படி இருக்குண்ணா? வாயான்றா பொய்யான்றா யூன்றா டேன்றா மூஞ்சி உடச்சுவன்றா வெண்ணன்றா என்னென்னவோ பேசலாடா. என்னது வாடா போடா வாயா போயாவா வெண்ணையா? இப்ப எதுக்கு அந்த கதலும்? எங்க கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. அதெல்லாம் முடியாது. வச்சுட்டே இருக்கும் உனக்கு தெரியும். அப்புறம் என்ன கேள்வி? இதுக்குதான் உங்க பக்கத்துக்கு வரத்துக்கு பயத்தேன். நான் போறேன். இன்னைக்கு உங்க பர்மிஷன் எதுக்கும் எனக்கு தேவையில்லை மேடம். என்ன கூப்பிட்டீங்க? நான் ஒன்று கூப்பிடலையே. கையெடுங்கன்னு. சாரி, அது ஃப்ளோவில் தெரியாமல் வந்துச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் எப்போ பாரு உங்கள் பக்கமே இழுத்து பிடிக்கிறீங்க. அந்த பக்கம் திரும்ப தான் விடுங்களேன். அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது தான். ஆனாலும் உங்களுக்கு திமுரு ஜாஸ்தி தான். திமுரு ஜாஸ்தி தான். எனக்கு என்ன திமுரு ஜாஸ்தி? எனக்கு புரியல. அவ்வளோ பேர் முன்னாடி ஆயிரம் சேட்டை அந்த திமுருக்காம வரல சொல்றது எனக்கு புரியல. அந்த பொண்ணு அப்படி நடுங்குது. அவளுக்கு ஒரு வேலையில் சும்மாவே நடுவோம். என்னடி வர கிள்றடி. எனக்கு வேறு வேலை இல்லையா? உங்களுக்கு திமுரு தானே? ஆமாம். ஏன்டா அப்படி கத்துன? கை என்ன அப்படி அழிச்சது உனக்கு? நிஜமாவே ரொம்ப அழிச்சதாடா? பாத்தி அவன் கைக்கு என்ன? நீ போய் பாரு. எனக்கு அது வலிக்கு கத்துன மாதிரி தெரியலப்பா. பண்ணதே உன் தங்கச்சி தான். அப்புறம் கேள்வி வேற கேட்குறான். ஏன் தங்கச்சியா? அவன் என்ன பண்ணா? உங்க வயிற்றுல குத்திட்டாடா. அதுக்கு தான்டா கத்துன. குத்திட்டாளா? கொடுங்க. ஆனால் அவனுக்கு கொடுத்தேன். இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு? என்ன பண்ற வீட்டு? கொடுக்குறேன்னா அப்படி கொடுப்பியடி. கொழுப்பு தானே. ஆமாம், அவ்வளோ பேர் இருக்கவங்க வெறுப்பேற்றிட்டு இருந்தீங்க, அதான் கொடுத்தோம் ஒன்று. அவளே ஒன்றா போதும். ஆல்ரெடி நீங்கள் ஹாலில் பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டீங்க. தயவு செஞ்சு விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ என்ன வேலை இருக்கு உனக்கு? தூங்கணும். தூங்குறதுலாம் ஒரு வேலையாடி? நாளைக்கு 2 ஷிஃப்ட் பார்க்கணும். தூங்குறேன், விடுங்களேன் ப்ளீஸ். ஏன்? அதான் ஆயா வர சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நாளைக்கு அதுக்கு முன்னே லீவ் போடணும்ல, அதுக்கு தான். பொண்டாட்டி விளையாடுறது இதெல்லாம் வேண்டாடி. பாவம்ப்பா, கஷ்டப்படுவாங்கப்பா. எனக்கு புரியல. நீ ஏதோ கொஞ்சம் பிஸியாக இருக்கும் பார்த்தா, கீழே எல்லாரும் சொல்கிறத பார்த்தா நீ ரொம்ப பிஸியாக இருப்போம்ல. வேண்டாம், நம்ம போக வேண்டாம், நமக்கு திரும்பவே வேண்டாம். என் புச்சியில், என் பட்டுல, என் தங்கம்ல ப்ளீஸ்மா, நாளைக்கு நான் கிளம்புறேம்மா. என்னது நீ கிளம்புற? எனக்கு புரியல. என்னங்க கைய? நீ தானே கொடுத்த? சரி, நான் தான் கொடுத்தேன், நான் ஒன்றும் சொல்லலை.
ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்பவும் போல வாங்க, நான் நாளைக்கு கிளம்புறேன். எனக்கு புரியல. நான் திருவிழாவே வேறுமா வேணாமல் வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் நீ நாளைக்கு கிளம்ப போறேன்ட்டு இருக்கா? அம்மால தங்கம்ல அதெல்லாம் முடியாது. பாருங்க, நீ ஒரு பிடிவாதத்தை. ஏய், விளையாட்டு அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. வேலை செய்யறதுக்கு எனக்கு புரியல. அப்படி என்ன வேலை இருக்கும்? ஒன்றும் தேவையில்லை, போக தேவையில்லை. கொஞ்சம் விடுங்க அந்த அண்ணாவை. அவன் கரெக்டாக தான் கேட்குறான். சும்மா விருப்பத்தாடு. எங்கேயும் விட மாட்டேன்னா கொஞ்சம் பிடிக்கிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை தான். விடுங்கண்ணே. அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாதுல்ல, விடுங்கன்னு நான் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கு போகணுமா? ஏன்? எனக்கு தேவையில்லாதான் கூட இருக்க பிடிக்காது. நான் ரூமுக்கு போகணுன்னுட்டேன். சரி, போக வேண்டாம். என் உச்சியில் கண்குட்டி தான் நீ. எனக்கு எதுவும் இல்லை, கையெடுங்க என்கிட்ட இருந்து. என் உச்சியை செல்லம் கண்குட்டியில் வேண்டாமா? போக வேண்டாமா? அதெல்லாம் என் இஷ்டம். ஏன் இப்படி பண்ணுற? வேண்டாம். நான் ஊருக்கு போகணும் அவ்வளோதான். வேலைலாம் ஒன்றும் இருக்காதுடா, சும்மா கூப்பிட்றாங்கடா, வாங்கடா போகலாம். என்ன இப்போ ஊருக்கு போய் இப்படி கொடுமை படுத்துறீங்க திடீர்னு? அப்படி போய்ட்டு அங்கே பிஸி ஆகிட்டானா? என்னை கண்டுக்கலாம் போது சொல்லு. டேய், அவளை பிஸி ஆக்காம பார்த்துக்கிறது என் பொறுப்புடா, அவன் உன்னை கண்டுக்க வைக்கிறது என் பொறுப்புடா. நீ என்ன வாக்கு கொடுக்குறேன்னு தெரியும்ல, அப்புறம் உண்டுலாம் செய்வான், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் என்ன வேறு மாதிரி இப்போ கையில் சொல்லிட்டேன். டேய் ப்ளீஸ், எனக்கு ஆசையாக இருக்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் பார்த்துக்கிறேன்டா அதெல்லாம். டெய்லி உங்கள் கூட கொஞ்ச நேரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், எப்படியாவது டைம் ஒதுக்குவேன், புரியுதா? ஆமாம், நீங்களும் நான் மட்டும் பக்கம் கூப்பிடுறாங்க, போய்க்க மாட்டேன். வாட்டடி தங்கம். அப்போ நீ நானும் ஒரு அரை எனக்கு ஒதுக்குவேன். அரவரா? அப்புறம் 5 minutes தான். விளையாடுறியா நீ? ப்ளீஸ் பிச்சு, ப்ளீஸ். சொல்ல ட்ரை பண்ணுறேன். 15 minutes ப்ளீஸ். நான் அதிகமாக இருக்க ட்ரை பண்ணுறேன். அந்த டைமிங்காக சொல்லிட்டு நீங்கள் அதை பிடிச்சிப்பீங்க. ஒரு நாள் அந்த டைமிங் செட் ஆகும், இல்லை செட் ஆகாமல் கூட போகலாம். அதனால தான் நான் 5 minutes சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் இருக்கேன். ஆனால் அந்த மினிமம் டைமிங்கும் 5 minutes வச்சுக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் அந்த டைமிங் முடியலைன்னா நீங்கள் அவ்வளோதான் காண்டாவீங்க, என்னை வெறுப்பேற்றி விட்டுருவீங்க. அது வந்து ஆண்டாமே நான் சோதிக்காத சொன்னால் புரிஞ்சுக்கோ. சரி, அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு. அதானே கண்டிஷனேன்ட்டுங்க. அதில் தான் டிகிரி பண்ணணும் தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காப்பா. நல்ல வேலை இந்த வீர ஆஃபீஸில் இல்லை, இல்லைன்னா கண்டிஷன் போட்டே என் உயிரை வாங்கியிருப்பான். என்னடி என்ன என் மாப்பிய ரொம்ப தான் ஓட்டுற? அதானே ஜாடிக்கேற்ற முடி நீங்கள் தான்டா, நீங்களே தான். என்னடி வர நீ தமிழ் பழமொழிலாம் செமையாக சொல்கிற, எப்படி இந்த மாற்றம்? உங்கள் தங்கச்சி கிட்ட தான் ஒரு 10 பழமொழி அது மாதிரி நிறைய விஷயம்லாம் கற்று வச்சுருக்கேன். அப்பப்போ இப்படி தெளிப்பேன், கற்றுக்கோங்க. அது கற்றுக்கோங்க, இல்லை கேட்டுக்கோங்க. அதானே ஒரு ஃப்ளோவில் மாற்றி சொல்லக்கூடாது, ஒட்டனே அதை கரெக்ட் பண்ண வந்துடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அதை நான் ஏன் கற்றுக்க போகிறேன்? நீ சொல்கிறத நான் கேட்கணும், அதனால் அதை கேட்டுக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். இது ஒரு குத்தமா? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் ஆமாம் போட பழகு, பதிலுக்கு பதில் கரெக்ட் பண்ணுறேன்னு வராது. இவனை மிஸ் இல்லை, இப்போ தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. சரிங்க. தட்ஸ் குட், அதே பெட்டர், அப்படியே இருந்துக்கோ. என்ன கண்டிஷன் சொல்லுங்க? நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் கூட தான் இருக்கணும். இந்த முன்னாள் இவனை பார்த்துக்கிறேன். எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனதாகவே இருக்கட்டும். ஆனால் என் ரூமில் என் கூட மட்டும் நீ இருக்கணும், இருந்தே ஆகணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ நானும் மட்டும். விளையாடுறியா நீ? அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியும். நீ ஆஃபீஸ் போன மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட இருக்க செஞ்சால் மட்டும் போதும். முச்சி வேண்டாம் முச்சி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் முச்சி. நான் சொன்னதுக்கு சம்மதம்னா நாளைக்கு நாம் எல்லாம் ஊருக்கு போகலாம். இல்லைன்னா உங்கள் இஷ்டம், உங்களை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் நான் வரமாட்டேன். இந்த 3 நாள் இல்லை, அதுக்கப்புறமா நான் வரமாட்டேன். நான் எங்கன்னா போவேன். இந்த 20 நாள் நான் எங்கன்னா இருந்துட்டு வருவேன். என்னையே இப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள், எனக்கு புரியல.
இதெல்லாம் உண்மை, பிளாக்மெயில் கிடையாது. ஒன்று நான் ஒரு நாள் உங்க கூட இருக்கணும், அந்த ஒரு நாள் நான் உங்க கூட இல்லைன்னா என் கூட நீங்கள் ஒரு நாள் இருக்க மாட்டீங்க, அதானே? அப்போ 20 நாள் பார்க்காம கூட இருப்பீங்க, அப்படிதானே சொல்ல வரீங்க? நான் சொன்னது தான். அதுக்கு எந்த வேலைக்குமே கொடுக்க விரும்பல. அதை பற்றி ஆர்குமெண்ட் பேசுறதுக்கு எதுக்குமே தயாராக இல்லை. இவன் ஏன் தான் இப்படி திருக்கா இருக்காங்க? நான் சொல்றேன், ஒத்துக்காத. 20 நாள் எங்கன்னா கிடக்கட்டும், விடு. 20 நாள் பார்க்காம இருப்பார்ல, இருந்துட்டு போட்டோம். அது எப்படி இருக்காரு நம்மளும் பார்க்கலாம். அதான் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் என்ன சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீம்புக்காரா? ஏன் தான் வீம்பு உனக்கு? என்ன அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்படியே யோசிக்கவாது விடண்டா, ஏன்டா டார்ச்சர் பண்ணுற? எனக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கு எங்கன்னா போயிடணும் போல இருக்குது. சுற்றி சுற்றி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன. சத்தியமாக பாசற பேரில் எல்லாம் டார்ச்சர் தான் பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட உண்மையான பாசம் என் மேலே கிடையவே கிடையாது. எதுக்கு கை தட்டி விட்ட? எதுக்கு தட்டி விட்ட? போன வரமா சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு. இது நீங்கள் பாரு, இது பாருன்னு பொண்டாட்டி சும்மா பொண்டாட்டி எல்லாம் எப்படி வெறுப்பேற்ற வெறுப்பாக்குறது கடுப்பாக இருக்குது. ஏன் அத்து, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு? மூஞ்சி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு? அம்மா எதுக்கு தள்ளி போகிற? என்ன பிரச்சனை? கடுப்பாக இருக்க நீ. எல்லா பக்கமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் கடுப்பாக இல்லை? ஒரு பக்கம் கடுப்பாக்கி டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அன்புன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க மொத்தத்தில் சுற்றி என்ன டார்ச்சர் மட்டும்தான் பண்ணுறாங்க. புரியுது நாத்து, புரியுது. நிஜமாக உனக்கு அவ்வளோ வேலை இருக்கும், எனக்கு புரியல. இருக்கோம் நீ. இப்போ புளி வேற சொன்னாங்கல்ல, அது வேற உலுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதை உடச்சி அதை கொட்டை எடுத்துட்டு, அதை கூட எங்கள் கொட்டையை விட்டு தான் கேட்க மாட்டாங்க. அப்படி அப்படியே காய வெய்ய அவங்க வேணா எடுத்துக்கிட்டோன்னா அதை கொட்டை எடுத்து க்ளீன் பண்ணி ஆஞ்சி அதை வெயிலில் கொஞ்சம் வைப்பாங்க. அதுதான் புது புளி. இதே மாதிரி போன வருஷம் பண்ணதை எடுத்து வச்சுருப்பாங்க. அது பழைய புளியாக கருப்பாக இருக்கும். இதே அது கலந்து தான் குக்கிங் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம ஒரே புளியாக குக்கிங் பண்ண மாட்டோம். புளிக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆமாம், நீ இப்போ வீடு ஃபுல்லாக புளி வந்திருக்கும், எல்லா தோட்டத்தில் இருந்தும். இப்போ அதெல்லாம் உடச்சி உரிச்சி காய வச்சு க்ளீன் பண்ணி அரியறது நான் பண்ண மாட்டேன். ஆனால் உடச்சி எடுக்கிறது, மொட்டை மாடியில் போய் காய வைக்கிறது, பழசை பேக் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் எங்கே இருக்குது? வச்சுட்டு வந்தது போன வாட்டி நான் தானே, அதுக்கேற்ற மாதிரி பிரித்து மாற்றி வைக்கணும். எப்பவுமே இந்த டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்து அனுப்புவோம். இவங்க வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ மாமாங்களே இங்கே வராங்கன்னும் போது வரவங்க கையில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்கல்ல, அதுக்காக அதெல்லாம் பண்ணணும். வத்தல் போடுவாங்க, வடகம் போடுவாங்க, மோர் மிளகா போடணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஒரு வருஷத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ செய்வாங்க. அப்பளம் அதெல்லாம். இதெல்லாம் இங்கே கடையில் வாங்குறது இல்லையா, ஹோம்மேடா? இப்போ பண்ணி காய வச்சா இது எல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் ஆகும். ஊறுக்காய் இப்போ புளி இருக்கும் போதே மாங்காய் வந்துடும், அதை கட் பண்ணி மாங்காய் ஊறுக்காய் போடுவாங்க. எலுமிச்சை பழம் எப்படி சேர்த்து வச்சுட்டே வந்திருப்பாங்க, அது போடுவாங்க. அப்புறம் நெல்லிக்காய் போடுவோம், மாங்காய் எலுமிச்சை நெல்லிக்காய் போடுவோம். கிச்சிலிக்காய்னு ஒன்று இருக்குது, அது போடுவோம், கிச்சிலி ஊறுக்காய். ஸோ இதெல்லாம் வெட்டி இது பண்ணி காய வச்சு மாவோடு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் கொஞ்சம் வேலை. அப்போ சொன்ன மாதிரி நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் நான் யூஸ்வலாக திருவிழா டைம்லேயே பண்ணுவேன். இப்போ எல்லாம் வர்றதுனால வீடு ஃபுல்லாக இதுவாக இருந்தால் கொஞ்சம் மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும்ல, அதனால் பாதி வேலையை முடிச்சு வச்சுட்டா மீதி பாதி வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக கூப்பிடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது பண்ணுறதை விட அந்த காக்கா நோண்டாமல் இருக்க காவல் காக்கிறது இருக்குல்ல, அந்த மொட்டை வெயிலில் அவங்க உட்காந்துட்டு இருக்க கடுப்பு இருக்குல்ல, அது இன்னும் கடுப்பு. வெயிலில் உட்காந்துட்டு இருப்பியா? ஆமாம், நீ அது கொஞ்சம் செட் ஆகுற வரைக்கும் வெயிலில் தான் இருக்கணும். அது ஒன்று இருக்கே, மொட்டை மாடியில் அதை ஊற்றி எடுத்து இந்த வத்தலை புழிஞ்சு எடுத்து அதெல்லாம் டயர்டாக காலங்காத்தாலே போட்டு வைக்கணும். அப்போ தான் வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் விட்டாலும் வெயில் வந்துடுமா, அதுக்கப்புறம் ஒழுகும், இரிட்டேட் ஆகும். ஆளுங்க போட வேண்டியதானே, நீ மட்டும் ஏன் போட? எனக்கு புரியல. ஆளுங்களும் போடுவாங்க, கூட ஹெல்ப்புக்கு வருவாங்க, இருந்தாலும் செட் ஆகாது. ஒரு அரை ஹவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் யாராவது வேலைன்னு கீழே கூப்பிட்டுருவாங்க, ஒன்று அவங்க இறங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி
அதெல்லாம் அப்படிதான். அவ்வளோ அக்கறை இருந்தால் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் வரேன். உனக்கு என்ன வேலை செய்யணுமோ நான் வந்து செய்கிறேன். டேய் நிஜமாவா சொல்கிறேன்? அதானே வத்த தானே பொண்ணு சின்ன வயசில் நம்ம ஊற்றுவோம் தானே ஸ்பூனை வச்சு. நான் ரெடிப்பா, நானும் வரேன். ஸ்பூனை வச்சு ஊற்றணுமா? கஞ்சி வத்தல் குட்டி குட்டியாக ஊற்றினா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல. அன்றைக்கி சாம்பார் சத்துக்கு ஒரு சாப்பிட்டீங்க ஒரு வத்தல், அது ஸ்பூனில் ஊற்றி லைட்டாக தேய்ச்சா அது அந்த மாதிரி பெருசாகிடும். அது ஒரு மினி அப்பளம் மாதிரி தெரியுதுல்ல, அதனால். ஏய் இந்த வேலையில் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானும் கற்றுப்பேன்ல, நானும் வரேன். சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் சொல்லிட்டேன். பரவாயில்ல, நாத்து பண்ணதில்ல, ஐம் ரெடி. அப்போ ஓகே பண்ணிடுவோம். அவனை கிட்ட மாறி மாட்டேன். தங்கம் என் வயிறுல செல்ல கொண்டாட்டில. இல்லை, கிட்ட வந்தால் நீ உங்களை பார்க்கவே விட மாட்டேற. உன்னை மட்டும் இழுத்து பிடிக்கிற முடியாது. சரி, இவ்வளோ தூரம் வேண்டாம், கிட்ட வா. நான் உங்களை பார்க்க விடுறேன். அதான் பிடிச்சிட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்ன? ஐயே சொல்லுங்கள் பேபி, வரேன். ஏங்க என்னங்க இது? நீ அவங்க பக்கம் இருக்க, அவ்வளோதான். நிஜமாவே சட்டை பையன்டா நீ, சட்டை பையனே தான். சரி, அடுத்த கண்டிஷனுக்கு பதில் சொல்லு. அம்மே வேலை இருக்கு, விளையாடாதீங்க. உன் லீவுக்கு நான் பொறுப்பு பண்ணிட்டேன். அம்மே இப்படி ஏமாத்திலாம் வீட்டில் இருக்க முடியாது அம்மே, வேண்டாமே, எனக்கு பயம் வந்துடும் அம்மே. சரி, அப்போ வெளியே போகலாம். வெளியே வா. எங்க? ஹோட்டலுக்கு. ஹோட்டலா? ஏன் ஹோட்டலுக்கு? எனக்கு புரியல. ரூம் போட. என்னது? இந்த ரூமில் ஒத்துக்கலையா? அப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஹோட்டல் தான் பண்ண முடியும். எனக்கும் கூட இருக்கணும், அவ்வளோதான். நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ, அது வீட்டு ரூமா இல்லை ஹோட்டல் ரூமானு. அதானே. ஏய் அம்மே இப்படிலாம் பண்ணாதம்மே, விளையாடாதம்மே, இதெல்லாம் சரிப்பட்டு வராதம்மே, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் சொன்னது தான். உனக்கு ஊர் வேணும்னா எனக்கு இப்படி வேணும், அவ்வளோதான். முடிவை நீ பண்ணிக்கோ. பிடிவா தக்குவாரா? டேய், அப்போ நாங்கள் மட்டும் ஆஃபீஸ் போகணுமா? அதெல்லாம் மாட்டேன். எங்களை அப்படி நீங்கள் தனியாக விட்டு போயிடுவீங்க, எப்படி போவீங்க பாரு. ஐ வாயேன், உன்கிட்ட நாத்துவ தனியாக விட்டு மாட்ட மாட்டேன். அப்புறம் என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ரூமில் இருங்க. அதெல்லாம் முடியாது, என் நாத்து எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன். ஏன் கையில் ஏன் நீ ஒன்று சோதிக்கிற? முடியாதுடா முடியாது. அதானே, என்னால் முடியாது. நானும் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன். அதானே, நான் கொஞ்சம் தான் என் பொலிட்டிக்கல் தனியாக இருந்துக்கூடாது. நந்திகளா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தெத்தனா தான் முதல்ல நான் என் பாடு கூட ஃப்ரீயாக இருக்க முடியும். இருந்து தொலைங்க, வேறு என்ன பண்ணுறது? நீங்களா இருப்பீங்களா? அப்போ ஓகே. அப்போ என் கூட இருக்கிறதுலாம் சந்தோஷம் இல்லை. ஒட்டுன்னு மூணாயிடாதீங்க. உங்கள் கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த பயப்போல கூட தனியாக இருக்கிறது லைட்டாக பயமாக இருக்குல்ல. ஆமாம், இவங்களுக்குலாம் கடிச்சு முழுங்கிடுவோம். இவங்களுக்கு பயம் வேறு. ஆளுங்க இருக்கிற ஹால்லே நீ அந்த சேட்டை பண்ணுற. தனியாக இருந்தால் விடுவியாடா? அந்த பயம் தான் எங்களுக்கு. அந்த பயம் தங்கச்சிக்கு இருக்காதா? சும்மா சேட்டன்றீங்க, என்ன பண்ணிட்டேன்? ஒரே ஒரு மொத்தம் கொடுத்தேன், அதுதான் அந்த கிளி கிழிச்சாலே. அப்புறம் என்ன? ஃப்ராடு ஏமாத்துக்கொண்டு. நீ வெறும் முத்தம் மட்டும்தான் கொடுத்த. உன்னை நிச்சயமாகவே எனக்கு புரியல. அவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன தைரியம் உங்களுக்கு? எனக்கு புரியல. எனக்கு எதுக்கு தைரியம் வரணும் எனக்கு தெரியல. என் பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் என் பொண்டாட்டி தானே. எனக்கு எந்த நிமிஷம் என்ன தோணுதோ என் பொண்டாட்டி அந்த நிமிஷம் நான் செய்யணும், அவ்வளோதான். அதானே உங்ககிட்ட இப்போ பேசி ஜெயிக்க முடியும். நீங்கள் தான் அதில் டேலண்டட் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்களே. முடியாது, ஒன்றும் முடியாது. சரி, ஓகேவா இல்லையா சொல்லு. ஓகே இப்போ சொல்ல மட்டும் விட்டுருவீங்க. பஸ்ஸில் என் கூட தான் உட்காந்துட்டு வரேன். ஏங்கன்னு இப்படி படுத்துறீங்க? அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் செட் ஆகாதுங்க. பொண்டாட்டி முடியாது. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்காக மாட்டேன். புச்சி, ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துறாத புச்சி. நான் பண்ணுறது இல்லை, எனக்கு வேண்டிய வேலை தான், புரிஞ்சுதா? கோவக்காரன் தயவுசெய்து கோவத்தை கொஞ்சம் குறை. இந்த ட்ராவல்ஸில் வண்டி விட்டு ரெடி உனக்கு எப்படி வந்தது எனக்கு புரியல. இல்லைன்னா சின்ன கோவிலுக்கெலாம் போவோம்ல, அப்போல்லாம் போனால் தனித்தனி காரில் போகிற மாதிரி இருக்கா? அது ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்காது. அப்படின்னா அந்த வேன் ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குமா? சரி, நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் 12 பேர் வண்டி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. மினிமம் பீப்புளாகவே இங்கே 12 இருக்கும்ல. ஆமாம் இருக்கும்.
அதுதான் அப்போ ஒரு காசு வந்துச்சா நகை எடுக்கவான்னு கேட்டார். இப்போ போதும்ப்பா இருக்கிறது, நீங்கள் வேறு வெறுப்பேற்றாதீங்கன்னு. கல்யாணம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார். சேர்த்து வரைக்கும் போதும் அப்படி சொல்லி திட்டேன். ஐ மீன் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் அத்து நகை எடுக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஒவ்வொரு பர்த்டேக்குமே எங்கள் அப்பா எனக்கு நகை தான் வாங்கி தருவார். அப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் பர்த்டேல எனக்கு என்ன நகை சேர்ந்துருக்கோன்ட்டு. நகையா? ஆமாம், நீ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் டாய்ஸு அப்படிலாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் 10th படிக்கிறதுலேருந்தே டேடி நகை தான் வாங்க ஆரம்பித்தார். ஆயாவுமே அப்படி தான் நகை தான் வாங்கி தருவாங்க. ஆயா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வீட்டில் இருந்தது கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சேர்த்து வச்சுது. அதுக்கப்புறம் கடையிலேருந்து வாங்கினது, அந்த மாதிரி நிறைய நகை தான் சேர ஆரம்பிச்சுது. ஒரு ஸ்டேஜில் அப்பாவும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு பிடிச்சது, எனக்கு என்ன வேணும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். கடைசியில் அவரும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி மோதிரம், பிரேஸ்லெட், செயின் அப்படி வந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நகையாக மாற்றினாங்க மம்மி. அம்மா மம்மி அப்படி தான் பண்ணாங்க. அது மாதிரி கொஞ்சம் சேர்த்தாங்க. அட்சய திதிக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு நகை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நகைங்க சேர்ந்ததுனால எனக்கு நகையில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். போடுறதுக்கான ஆப்ஷனும் எனக்கு கிடையாது. திருவிழா மட்டும்தான். டெய்லி வேறு ஆஃபீஸ்க்கெலாம் போட்டு போக முடியாது. நான் என்ன ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சரி சும்மா குட்டி குட்டி நகையை டெய்லி மாற்றி போட்டு போகலாம் அப்படிலாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் அங்கே நகையை நட்டுமா போய் நிற்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு இருந்தேன் கழுத்தை ஒட்டி. அப்புறம் எனக்கு அதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுவுமே போடுறத நிறுத்திட்டேன். அதனாலே திட்டிகிட்டு இருப்பாங்க மம்மி. அதுக்கு ஒரு செயின் கூட போட மாட்டேன், ஆனால் போட்டுட்டு இருக்கே இப்போ நீ. அதாவது போடுறதும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன் அதனால தான் பிளாட்டினத்தில் இதை வாங்கினேன். இதே இவ்வளோ மெலிசாக வாங்குறேன்னு வேறு திட்டினாங்க. உங்களுக்கு நகை போடணும். சரி கோல்டுனா கூட கொஞ்சம் பளபளன்னு கழுத்தில் தெரியுதா, இது தெரியாது. கழுத்தில் இருக்குதா இல்லையானே தெரியாதுல்ல. அதனால் பிளாட்டினமாக வாங்கி போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். தெரியக்கூடாதுன்னு தான் போடுறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி திக்காக போடுவேன். அதனால தான் மெலிசாக போட்டிருக்கேன். ஊரில் நகை இருக்குல்ல? எல்லா வாட்டையும் பேங்க்லேருந்து எடுக்க முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் நகை ஊரில் வச்சுட்டு வந்திருக்கேன். எப்போ ஊருக்கு போனாலும் கோல்டு தானே போடுவேன். கழுத்தில் செயின், டாலர் செயின், அது மாதிரி சும்மா சிம்பிளாக போடுறதே கூட போடுவேன்ல. அதனால் அந்த மாதிரி சின்ன நகைங்கள்லாம் ஊரில் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், நம்ம வாங்கின கொரியர்லாம் போயிடுச்சா? அது 2 நாளுக்கு முன்னாடியே போயிடுச்சு. இப்போ அதில் இருந்தால் அலைன்மெண்ட் பண்ணி வைக்கணும். எல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கி இருக்குல்ல கொரியர்லாம். அதுதான் பிரச்சனையே. ஆமாம், ஊரில் எத்தனை ரூம்ஸ் இருக்கு? 6 ரூம்ஸ் இருக்கு அண்ணி. ஐ மீன் 9 ரூம் இருக்குது. அதில் மனுஷங்க படுக்கிற மாதிரி 6 தான் இருக்கும். அப்போ மீதி 3 ரூம்? அதில் குடோன் சம்மந்தம் இப்போ இந்த மாதிரி கொரியர்லாம் வந்ததில்ல, அந்த மாதிரி வயலோட இருந்தது, அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த 3த்துக்கு ஆக்கிப்பை ஆகிடுச்சு. அதனால் அது 3மே ஆக்கிப்பைடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 வச்சு 3 தான் ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. நீங்கள் எப்போ வருஷத்தோட வருஷம் வரீங்க, அதுக்கெலாம் வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது, வைங்க, க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இது ரூமாக வச்சுட்டு 3 மட்டும்தான் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அதையும் போய் இப்போ க்ளீன் பண்ணணும். 5 ரூம்ஸ் இருக்குல்ல? அதில் 2 தாத்தா பாட்டி ரூமும் 2 போயிடுச்சா, மீதி 3. ஓ அப்படியும். எப்படியும் 2 தாத்தா ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஒரு ரூமை விட்டுருவாங்க. ஸோ 4 ரூம் இருக்கும். எப்படி பேரங்களுக்கு ஒரு ரூம் கண்டிப்பாக ஒதுக்கிடுவாங்க. 2 பிள்ளைங்களுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க. அதான். அப்போ நமக்கு ரூமா? ஒன்று ஒரே ரூமாக படுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு வராண்டா இருக்குது, அது ஒரு மாதிரி ரூம் மாதிரி இருக்கும் பெருசாக. அங்கே போய் படுத்துக்கலாம். நமக்கு அதுதான் செட் ஆகும். அப்போ நீ கூட படுக்க மாட்டியா? மாட்டேன். சரி, உன் வராண்டாவில் நாங்கள் வந்து படுத்துக்கிறோம். முடியாதுண்ணா. ஏண்டியாமே முடியாது, என் தங்கம்லாம் யோசிடி. பாருங்க, இது உங்களுக்கு ஆல்ரெடி புரிய வச்சுட்டேன், அடிச்சிடுவேன். உங்கள் கூட நீங்கள் பிரவீன் மாமாவை சேர்த்துக்கோங்க, ஓகேவா? ப்ளீஸ் பாவம் அவர் ஒதுக்காதீங்க. மாட்டேன்டி, அவன் நல்லா பார்த்துக்கிறேன், போதுமா? நிஜமா? என் தங்கம்ல, ஆமாம், என் தங்கத்துக்கு கொடுக்குறாக்க நம்பிடுவேனா? அப்போ ஓகே. ஓ ஆமாம், அவங்க 2 பேர் வேறு இருக்காங்கல்ல? கொஞ்ச நாளைக்கு தான் அவங்களுக்கு அந்த ரூமு. அப்புறம்
உங்கள் மம்மி டேடி வந்தானே அவங்களை மொட்டை மாடிக்கு தெரிய வேண்டியதுதான். அப்போ அவங்களுக்கு தான் அந்த ரூமு. ஓ ஆமால, அது வேற இருக்குல்ல, அதை மறந்துட்டேனே. ஆமா, எப்போ வராங்க? சொல்ல மாட்டேனே. என்ன பண்ணீங்க? ஓத்திப்பேன். பரவாயில்ல. மொட்டை மாடி பொண்டாட்டி. ஓ அப்போ நீங்கள் அலா பண்ணுறவங்க தான் எல்லாம் தூங்குவோம் அப்படிதானே? ஆமாம் ஆமாம். நாம என் தோட்டத்து வீட்டில் போய் தூங்கக்கூடாது. தூங்கலாமே, போய் தூங்குங்க. நாமன்னு சொன்னேன். நான் நீங்கன்னு சொன்னேன். ஆமே ஏங்க நீங்கள் ஏங்க கூட படுக்கிறதுலே குறியாக இருக்கீங்க? அப்படி ஒரு விஷயத்த மறந்துடுங்க. தயவுசெய்து அதை மண்டையில் ஏற்றுக்காதீங்க. அங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணலாம், கத்தலாம். அப்படிலாம் பண்ணாதம்மா. எனக்கு புரிஞ்சுக்கொடி தங்கம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பொண்டாட்டி உனக்கு கட்டி பிடிக்க தூக்கம் வராதுக்கு என்ன பண்ணிக்கிட்டே பிடிக்க? ஏங்க ஏதோ கொஞ்ச நாள் பழகிட்டீங்க, அவ்வளோதானங்க. ஒரு மாதம் தானேங்க, அது மறக்க முடியாது உங்களால். ஃபாரின்லேருந்து உனக்கு கட்டி பிடிச்சி தான் தூங்கிட்டு இருக்கேன். விளையாடுறியா நீ? எங்க அதுக்கப்புறம் நான் விட்டு வந்தேன்ல, ஒரு மாதம் இருந்தீங்கல்ல. அப்புறம் இங்கே வந்து கோச்சிக்கிட்டு ஒரு மாதம் இருந்தீங்கல்ல. அப்புறம் என்ன? ஆமாம் கிட்ட நான் அப்போலாம் தானே தூங்கலையே. நான் தூங்கினா நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். ஏங்க கட்டின பொண்டாட்டி இப்படி சோதிக்கிறீங்க? முடியாத ஒரு விஷயத்த வேணும் வேணும் அடம் பிடிக்கிறீங்களே, இது நியாயமா? நியாயமான்னு கேட்குறேன். கட்டின புருஷனுக்கு தரவே மாட்டேன்றி, இது நியாயமா? நான் கேட்குறேன், நியாயமா? என் புச்சில் வயிறுல என் தங்கம்ல, ப்ளீஸ்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. எங்கள் அண்ணனை கட்டி பிடிச்சிட்டோம். அடி அவன் நீ ஒன்னாடி. இப்போதைக்கு எங்கள் அண்ணன் தான், நான் அவனே கட்டி பிடிச்சிட்டோம். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சூதி கத்துட்டு என்ன? மூக்கட்டியில் என் பொம்மை இல்லை. ப்ளீஸ் 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 பட்டும். சும்மா சும்மா மூஞ்சத்துக்கு வச்சுக்காதீங்க. சொன்னால் புரிஞ்சுக்கணும், அட்டம் பிடிக்கக்கூடாது. நம்ம தான் மொத்தம் தேடி போகலான்ற, நீ அதே புரிஞ்சிக்க மாட்டேன். எடுத்தவங்களுக்கு அப்புறம் யாரும் உங்களை தேட போகிறேன், எனக்கு புரியல. ஏய் வச்சுட்டு கீழே போட்டேன். உங்கள் சேட்டை ரொம்ப இருக்குது, அதான். ஏய் ஏன் வேறங்கண்ணா? போதும் போதும், என் கை உங்கள் கணத்தில் தானே இருக்கு, அது போதும். ரொம்ப சோதிக்கிறீங்க, என்ன ரொம்ப ரொம்ப சோதிக்கிறேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அப்போ நீ சொன்ன பம்பு செட்டு, வயல், அதெல்லாம் எப்போ காட்டுவேன்? ஃப்ரீயாக இருக்கும்போது காட்டுறான்னு, இல்லைன்னா இவங்க கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. கவலைப்படாதீங்கன்னு. என்ன நாத்து எப்படி சொல்லிட்டேன்? ஆமாம், நீ இப்போ எப்படி ஸ்வீட் செய்ய, காரம் செய்யலாம் ஆளுங்க வருவாங்க. வேலை இருக்கும், நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு. ஸ்வீட்டு காரமா? அது என்ன? அந்த டப்பாவில் போட்டு கொடுக்கறதுக்கான ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் செய்யணும்ல. அப்புறம் அதிரசம் வேறு செய்யணும். அதிரசம் நம்ம வீட்டில் தான் செய்வோம். ஸோ 2 அதிரசம் வேறு செய்யணும். பார்க்கலாம். ஏய் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஆள் போட்டு செய்யலாம். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, அதை அப்போ பார்த்துக்கலாம். டேய் ஆமாம், இத்தனை வாட்டி செஞ்சால் போதும். இந்த வாட்டி ஆள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட இருந்து மேல் பார்வை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா ஸ்வீட்ஸும் காரம் எல்லாமே ஆள் செய்யட்டும். நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அவங்கள கூட கஷ்டப்பட தேவையில்லை. சரிண்ணா, அது ஊரில் பார்த்துக்கலாம். நான் சொல்லிட்டேன். சரிங்க, கோவம் வேண்டாம். நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கோவம்? நீ ஓகே சொன்ன, ஊரில் பார்த்துக்கலாம் தானே சொல்லியிருக்கேன். சரிம்மா, என் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் தலையாட்டுறேன். போதுமா? அது போதும், சொல்லுங்க தூங்குறோம். ஆ என்ன நீ தான் சொன்ன புருஷன் என்ன சொன்னாலும் செய்வேன்ட்டு. ஏங்க சோதிக்கிறீங்க என்ன நீங்கள்? ஹலோ, இப்போ வரைக்கும் ஸ்பீடு வட்டி தெரியும்ல. பரவாயில்ல, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஏறிக்கிட்டே போட்டோம். எனக்கு என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி நான் கடனை அடைச்சிக்கிறேன். இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட கொடுத்த கடனை நீ அடைக்கவே மாட்டேன். சரிண்ணே? ஃப்ராடு, ஏமாத்துக்காரியான கடன்காரி நீ. உனக்கு மட்டும் கடனே கொடுக்கக்கூடாது, ஏமாத்துக்காரி. ஏன் என்ன எப்படி சொல்லிட்டீங்க? உண்மையை தான் சொன்னோம், உண்மையை தான் சொன்னோம். சரி பட்டும், அப்புறம் சொல்லுங்கள். ஏதாச்சும் ரொம்ப போர் அடிக்குது. மேடம் என்ன தூக்கம் வந்திருக்குமே, எப்படி தூங்காமல் இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? ஐயோ என் வாய், வேண்டாம் 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 வேண்டாமே, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். வாய் தவிர வந்துச்சு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என் வயிறையும் பிடிச்சி என் பொண்டாட்டியை தங்கம்ல. இதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. உங்கள் எல்லா ஸ்பீடு வட்டியும் ரத்து பண்ணுறேன். அதான் துறையிட்டு உன்னை பற்றி நீ கேட்டுட்டு நீ இல்லை டாக்டர் படிக்க வேண்டிய ஆள் இல்லை, லா பண்ணியிருக்கணும். ஆமால்ல, ஆனால் இந்த வாய் நம்மக்கிட்ட மட்டும்தான். ஆமாண்டா ஆமாம், அதுவும் குறிப்பாக என்கிட்ட மட்டும்தான். நான் தான் நினச்ச வாய் என்னை தர்மத்துக்கு பற்றி போட்டிருக்காங்கல்ல. ஐயா ஐயா ஐயா, என்ன அதை தூங்காமல் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? தூங்காமல் நைட் ஃபுல்லாக இருப்பேன். இருக்கேன். அப்போ ஓகே சொல். அப்புறம் ஒன்றும் இல்லை.
அதான் தெரியுமே, நான் கேட்டால் மட்டும் ஒன்றும் இருக்காதுன்ட்டு. அப்போ நமக்கு நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு. நான் பர்சனல் லீவு போடுறது மட்டும் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. என் வேலையை சேர்த்து நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்கள் 2 பேரும் நாளைக்கு வேலை இருக்குது, வேலை செஞ்சு தான் ஆகணும். டேய், நீ மட்டும் ஜாலியாக இருப்ப, நான் மட்டும் வேலை செய்யணுமா? அதெல்லாம் முடியாது, செல்லாது. அதானே இங்கே எந்த அதானிக்கும் ஆப்ஷன் இல்லை. 2 பேரும் ஒழுங்காக வேலை செய்யுங்க, செஞ்சு தான் ஆகணும். அவ்வளோதான், புரிஞ்சுதா? என் வேலையும் சேர்த்து நாளைக்கு என்ன நான் முடிக்கணும்னு சொல்லுன்னா அதெல்லாம் முடிச்சு வைக்கிறீங்க 2 பேரும் 3 வேலையை. அவ்வளோதான். பாரு நாத்தாவன அடுத்தவங்க ஆஃபீஸ் விஷயத்துல தலையிடவே இல்லைப்பா. எதுக்கு அப்புறம் தேவையில்லாத கெட்ட பேர் எனக்கு. அம்மி, நீனும் அதை மறக்கலையா? நான் ஏன் அதை மறக்க போகிறேன்? ஒரு வாட்டி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால அதை நான் ஃபாலோ பண்ணியே தீருவேன். அவ்வளோதான். தங்கமே, அதெல்லாம் சொல்லிட்டேன் தெரியாமல் அப்படி பண்ணாதடி. என் விஷயத்த நீ தலையிடாம வேறு யார் தலையிடுவா? அப்படி சொல்லாதடி அம்மே. வேண்டாம் வேண்டாம், என் ப்ரொஃபஷனல் தலையிட நீ யாரு இப்படிலாம் கேட்பாங்க. எதுக்கு வம்பு? அதனால் தட்ஸ் யோர் விஷ், தட்ஸ் யோர் ப்ரொஃபஷன். நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை பாருங்கள், நான் என் ப்ரொஃபஷனை பார்த்துக்கிறேன். பர்சனல் மட்டும் நான் பர்சனலாக பழகிப்போம், அவ்வளோதான். வேண்டாடி, இப்படி சொல்லாது. என்ன சொல்கிறது நான் செய்வேன். வேண்டாடி தங்கம், வேண்டாமே. வேண்டாம் வேண்டாம், இன்றைக்கி இப்படி பேசுவாங்க, திருப்பி நாளைக்கு பேசுவாங்க. எதுக்கு? சில விஷயத்தில் நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய், என்னடா இப்படி சொல்லிட்டேன்? உன்னை வச்சு தான் நிறைய லீவ் வாங்கணும்னு நான் நினச்சேன். என் சைட்லேருந்து லீவ் வேணும்னா என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்டிங்கன்னா ஏதோ ஹாஸ்பிட்டலில் கேட்டு வாங்கி தரேன், அவ்வளோதான். மற்றபடி அடுத்தவங்க கிட்டே கேட்குறதோ அவங்க ப்ரொஃபஷனில் தலையிடுறதோ அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. என்ன இப்படி யாரோ மாதிரி பேசுகிறேன்? நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அப்புறம் நீ சொல்லுங்க, இப்போவாது உங்களுக்கு 1-2 ஃப்ரெண்டாவது இருக்காங்களா? பூச்சி, வேண்டாமா. என்ன சொல்லிட்டு நாளைக்கு அவங்க லீவ் கொடுக்க சொல்லி நான் கொடுக்குறேன். அவங்க வருஷமாக கொடுத்துட்டு எல்லா வேலையும் கூட நானே செய்கிறேன். ஆனால் நீ ஒதுங்கி இருக்காதடி. என் ப்ரொஃபஷனல் பர்சனல் எல்லாத்துலேயுமே நீ மட்டும் தாண்டி இருக்கணும். எப்போவுமே என் கூட நீ மட்டும் தாண்டி இருக்கணும். நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நாத்து. ஸோ இப்போ அங்கே எனக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், நடுவில் அவுட்டிங் கூட போயிட்டு வந்தேன்னா பாரு. இந்த கதையை கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள். எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தியா, அதான் நானும் மறந்துட்டேன். நானும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவங்க கூட சும்மா ஒரு காஃபி ஷாப் பக்கத்தில் ஒரு மால் அப்படி குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அன்றைக்கி நான் உன்னை பார்க்க கூட இல்லை, அதனால தான் சொல்ல மறந்துட்டேன். ஓ, ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி தெரியல? இவங்க 2 பேருக்கும் அன்றைக்கி ஆஃபீஸில் மீட்டிங், அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்படி போயிட்டு வந்துட்டேன். சூப்பரு. இவங்களுக்கும் இப்படி தான் கரெக்ட், இப்படியே பண்ணுங்க. தப்பா ஐடியா எதுவும் கொடுத்துருக்க? என்ன ஐடியா அது? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய் கையில், என்ன ஐடியா கொடுத்தா உனக்காக? ஏன் அதில் மண்ணெல்லி போடுவா? முடியாது முடியாது. பூச்சி, சொல்லிட்டு பூச்சி, நமக்கு பர்சனல் இல்லை ப்ரொஃபஷனல் இல்லை எல்லாம் ஒன்று தான் சொல்லு. பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு. அவங்க பர்சனல்லாம் ஒருத்தவங்க தலையிடலாம், ப்ரொஃபஷனல்லாம் இன்னொருத்தவங்க தலையிடக்கூடாதுன்னா கூடாது தான். எதையும் பார்க்காது உனக்கு. இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பிச்சா அந்த ப்ரொஃபஷனலே நான் தலையிட மாட்டேன். எனக்கும் அந்த கம்பெனிக்கு என்ன சம்மந்தம்? உங்கள் பிஸ்னஸ்க்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா இல்லை எனக்கு புரியல. அதான் சொல்லிட்டேன், பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறுன்ட்டு. சரிட்டு என்ன பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாமல் பேசிட்டு அப்படியே குத்தி காட்டாது. எனக்கு வலிக்குது. என் விஷயத்தில் இருக்கா உனக்கு தலையிட உரிமை இருக்குது. என்ன சொன்னால் நான் தலையாட்டுவேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு ப்ளீஸ். அப்போ இப்போ சொல்கிற இந்த விஷயத்துக்கும் தலையாட்டுக்க ஒவ்வொருத்தருக்கு ப்ரொஃபஷனல் டிஃப்ரெண்ட்டு. அதையும் தலையாட்ட விட மாட்டீங்க? ஏன் ஆட்ட மாட்டீங்க சொல்லுங்கள். என்னை சோதிக்காதடி ப்ளீஸ். என் தங்கொள்ள என் பட்டு பல்லடி இல்லை. வேண்டாமா, என் செல்லுள்ள என் வயிறுள்ள. சரி சரி, தலையிடலாம், போதுமா? அது போதும். சரி, இப்போ சொல்லி நாளைக்கு அவங்க லீவ் தரலாமா வேண்டாமா? அது உங்கள் இஷ்டம். என்ன திருப்பி? எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுக்க கட்டி போங்க, அவ்வளோதான். இவளை தெரியும். அப்படி சும்மா ஒரு பேச்சு தலையாட்டு எனக்கு தெரியும். ஏங்க உங்களுக்கு ஒர்க் இருக்கா இல்லையா, கம்ப்ளீட் பண்ணுமா பண்ணக்கூடாதான்னு தெரிஞ்சது உங்களுக்கு தானே. என்ன கேட்குறீங்க? நீங்கள் எதனா பண்ணிட்டு போங்க. என்ன
எதனா பண்ண சொன்னாலும் அப்போ இப்படி தான் கிள்ளுவேன். எப்போ சாமி உன் பிடிவாதமோ நீயும் எதனா பண்ணிட்டு போ. நாளைக்கு ஃபுல்லாக என் கூட தானே. ஆமாம், நாளைக்கு வெடிக்காத்தால கிளம்பலாமா? அதெல்லாம் செட் ஆகாதுமா. விடிகாத்தால கிளம்பலாம் ஒரு 7-8 மணிக்கு போகும்போது அது செட் ஆகாது. அதே நைட்டு போகணுன்னு வச்சுக்கோயேன், போய் தூங்கிட்டு அந்த 6 மணிக்கு எழுந்தோன்னா ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்கும். ஆனால் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போனால் தூங்க தான் வரும், அது செட் ஆகாது. ப்ளீஸ் நாளைக்கு நைட்டே கிளம்பலாம். நைட்டுலாம் 4 மணி 5 மணியா? அப்போ தான் ஒரு 8 மணிக்கு அங்கே போக முடியும். அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம். அப்புறம் 10-11 போகலாம். ஐயோ யார் நீ நவராத்திரி போக சொல்கிற? தூக்க கேடுறதுக்கு ஊரில் வெளிப்பேத்தாத. சரி, ஒரு 7 மணிக்கு 11 மணிக்கு போய் வச்சிடுவோம். ஏம்மா ஏன் இந்த பிடிவாதம் உனக்கு? அம்மே அப்பா சரிப்பா. முன்னாடி நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லுவேன். லவ் பண்ணி தம்பா. லவ் யூ. என்ன பாசத்தோட சொல்கிறேன். போதும் போதும் பாசம்.